வெல்கம் பேக் கைஸ். நான் உங்கள் இடி தமிழ் கேமர். நாம் இன்றைக்கி விளையாட போகிற கேம் லெவல் டெவில். போன டைமே அவன் நம்ம சரியாக அடிச்சு கீழே தள்ளிட்டான். இந்த எபிசோடு என்ன பண்ண போகிறான்னு தெரில. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பட் இந்த டைம் நம்ம எண்டு பார்க்காம போகிறதே கிடையாது. எண்டு பார்க்குறோம். போன எபிசோட்லேயே சொன்னோம். ஒரு நிமிஷம் சரிங்க. போன எபிசோடு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சொன்னேன்? டெத் கவுண்டு 550 தானே. என்னடா இது 200 அதுக்குள்ளே வந்துடுச்சா? அட்டங்கொய்யால நான் வேகமாக போகிறான். இவன் பெஸ்ட்டு மூடு வேறையா? ஆல்ரெடி நான் 3 தான் போன எபிசோடில் கடந்தேனா. சூப்பர் அப்பு. சரி, இந்த எபிசோடில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணுறோம். வாங்க. இவன் துரத்திட்டு வரான். டேய் தெரியலடா எனக்கு. அடா லூசு பாயிலே. ஐயோ, அவன் மேலே ஏறி போனான் பொக்கலே. அதாவது என்ன பண்ணான்னா, ஷல்லன வாடா 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 பாடா. அவ்வளோதான் பார். ஓ, அவன் ஏறக்குள்ளே ஏறணுமா? அட லூசு பாயிலே. ஐயோ ரீசார்ட். நல்ல வேலை இதில் ரீசார்ட் ஆப்ஷன் கொடுத்தது இல்லை பொக்கலே. ஒரு வேகமாக ஓடுறான்டா. அம்மா லூசு மென்டல் கிறுக்கு போயில. பாருங்க வேகம் ஓடுறான். உன்னால ஓட முடியாது தம்பி. பட்டனை மாற்றி அமுத்திக்கிட்டான்டா. ஆஹா, ஐயோ நீ இங்கிடுறா. இப்போ எது ஒரிஜினல்? ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, I'm right. I'm all right. வந்துரு. எப்படி? அதுதான் திஸ் இஸ் எலான் மாஸ்க். அவ்வளோதான், ஷார்ட்ஸ் போட்டுறேன். இப்போ பாருங்க போக்கல் என் திறமை. ஐயோ, என் கைக்கு அது எட்டுறதே இல்லைடா. இங்கே வாங்க. பொக்கலே, இந்த கேம் டெவலப்பர் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் உட்காந்து யோசிச்சிருப்பானா? ஆமாம், நான் மேலே தொட்டே தான் ஆகணும்னு நினைக்கிறேன். என்ன மனநிலைமையில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கேமை அந்த டெவலப்பர் பண்ணியிருப்பான். கமான். லூசு பையில வா. ஜிங்கா இவனை பார்க்கறதுக்கு இந்த மைண்ட் கிராஃப்ட்ல கேஸ் இருக்கான்ல, அவனை மாதிரியே இருக்கு பொக்கலே. இல்லை அப்போ நம்ம ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இந்த லூஸை தடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீட் பார்க்கர் மூடு போயிடலாம். போடா. ஐயோ பொக்கலே, இது எனக்கு எட்டுறது வேற இல்லையா? நான் தொட்டுட்டேன்டா. பட்டன் அமுக்கணும் போய். நான் பட்டன் அமுக்கணும். நீ அப்புறம் என்னாச்சு? என்னடி இது? ஐயோ, ஓடாதரா தம்பி, இங்கே வாப்பா. இல்லை போக முடியல. இவன் சில டைம் பண்ணாலும் பொண்ணுவான் பொக்கலே. அந்த மாதிரி ஆளாக்கும்.
ஐயோ, ஒருவேளை நான் அப்படி தான் பண்ணுமோ? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் மீனி. இல்லை இல்லை இல்லை, போகிறான். அதாவது நான் டக்குன்னு ஓடி டக்குன்னு இவனை அங்கேயே லாக் பண்ணுங்க. Yes! பட்டன் அமுக்கணுங்கிறானா அமுக்கக்கூடாதுங்கிறானா? டே கோபி நைனா, என்ன நைனா அது? போகலடா, இங்கே நிற்கிறடா. ஓ, அங்கே மேலே போனால் தான் அவன் ட்ரிகர் ஆகிறான் நினைக்கிறேன். ட்ரிகர். ஐயோ, வாய் வளருதே. ஐயோ, இவன் வேற ஓடுறான். நில்லுப்பா. நான் உனக்கு வேணா ஒரு டீ, ஒரு வடை, ஒரு சமோசா வாங்கி தரேன். குடிச்சிட்டு சாப்பிட்டு இங்கே இருப்பியா கண்ணா? நானே அமுத்திட்டனே. எலே காசு உனக்கு இருக்குடா. ஐயோ, இந்த கண்ட்ரோல் ஒன்று வேற. அப்போ ஒரு சுறாவளி பூரப்பட்டதே, சிவத்தாண்டம் ஆடியதே. அவ்வளோதான், பாட்டு வரி தப்பு. அமுத்திட்டேன். What I do for the time. இதுக்கப்புறம் எப்படா நான் ஸ்பீடாக போகிறது? இல்லை, கமோன் மேன். பெண்டணிந்தது காடு, தாங்க முடியலடா ஓடு. நானே தள்ளி விட்டானே. இங்கே இருக்கு சரியா? இங்கே இருக்கு. 1 2 3 4 5 6. அவ்வளோதான் பாரு. இல்லையே, போக முடியலையே. இல்லைங்க, எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்குது பொக்களே. அதாவது இப்போ நீ இங்கேருந்து முடியும் மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வர்றது. எவ்வளோப்பா? உன்னை அடைச்சி வைக்கிறேன்டா. Holy shit! Yep. That's ways, right? ஓட்டு. அவனை புடி. தள்ளு. தள்ளிடும். இன்னைக்கு நானா இந்த லெவல் டெவலப்பரான பார்த்துட்றேன். தொட்டுட்டேன். ஆனால் தொட்டுட்டு காரியம் இல்லையே. இல்லை போக்கலே தொட்டுட்டும் காரியம் இல்லை. அவன் வந்துடுறான். நீ அப்பவும் ஐயோ, மண்டை சூடாகுதுடா. இந்த எபிசோடு ஃபுல்லாக இந்த ஒரே ஒரு லெவல் தான். ஓகேவா? எல்லாரும் கோவப்படாதீங்க. ஐயோ, இந்த எபிசோடில் இதை முடிக்கலைன்னா கழுவி ஊற்றுங்கன்னு சொல்லி நானே சொல்லி கொடுத்துருக்கேன். Oh my god. No. I do something else. ஐயோ, கண்ட்ரோல். இதுக்கப்புறம் ஸ்பீடாகவும் போகவும் முடியல. தக்க டைம் இருக்கு எனக்கு. அதாவது முடிச்சிட்டேன்டா. பையன் பிடிச்சிட்டான். எல்லாமே டெக்னாலஜியா. மெதுவாக போகாதடா லூசு பேல. ஐயோ, அங்கே நிற்கிறான் போக்கலையே அவன். அங்கே நிற்கிறானா? அந்த டைமை நம்ம கன்சியூம் பண்ணி இன்டெக்ஸில் போட்டு அப்படியே இந்த டிக்கெட்டை பண்ண அப்படியே பிடிச்சி இனி இப்படியே ஆக்கி போயிட்டேன். யாருக்கிட்ட? டே அவ்வளோதான்டா. சூப்பர். போயிட்டேன், ஜெயிச்சிட்டேன்.
ஃப்ளூக் ஃப்ளூக். தம்பி 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 வாப்பா, அண்ணன் வாழ்க்கையில் விளையாடாதப்பா. இவரா? ஓஹோ, அவங்க திரும்ப வரட்டும். வா நீ வா, உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அப்போலாம் ரைட். அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். இட்ஸ் மை பேட், இட்ஸ் மை பேட். போகலே நீங்கள் இந்த ஹாப்பி கேஸ் இப்படி தான் இருக்கும், பெருசாக வரும் ஒரு சவுண்டு. ஓ, அது கூட என்ன நல்லா இருந்திருக்கும். தீபா நீ திரும்பி வாப்பா, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். ஓகே. எனக்கு தெரிஞ்சு இவன் கடைசியில் பெருசாகும்போது இவன் தான் நமக்கு வினையாக வருவான்னு நினைக்கிறேன். எனது உள் நெஞ்சம் செய், ஐயோ ஆள் மனசு இதை தான் சொல்லுது. ஆள் மனசு மண்ணாங்கடி மனசு நீ. அவ்வளோதான் பார், அவ்வளோதான். அடா பாவிடே, இதை நான் கவனிக்கலையேடா. பொக்கலே கவனிச்சிங்கள, கடைசியில் அவனும் சேர்ந்தே பெருசாகறான். வாடா வாடா வாடா, இப்போ பாடுற அண்ணனோட பார்க்கோர் ஸ்கில்ல. என்னத்த கில்லு, ஒரு ஸ்கில்லும் கிடையாது எனக்கு. அம்மா எடிட்டர் இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஏய் ஐயோ, அப்பாடா புடிச்சிட்டேன். அவ்வளோதான் பார். அதாவது இப்போ பார்த்துக்கோங்க, அதாவது மெடிக்கல் ஆஃப் த மிராக்கல் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஆடரே சூப்பர் பக்கு. இதுதான் பொக்கலே, நம்ம விளையாட தொடங்கினா பக்கு எல்லாம் வரும். வாடா வாடா பாட்டா 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 பட்ட 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 பட்ட. ஐயோ, அவனை தள்ளி விட்டுட்டு போறானே. தம்பி என்னை கூட்டிகிட்டு போப்பா. நீங்கள் தானே கீழே தள்ளி விட்டீங்க. நான் தான்டா அண்ணனை தம்பியா, சி அண்ணனை மதிச்சு பிடிச்சேன். அண்ணனை மதிச்சு கூட்டிகிட்டு போப்பா. ஏய் அப்பாடா. வாடா, இப்போ நம்ம வேகத்தின் உச்சக்கட்டத்தின் கிட்டக்கட்டத்தின் டேய், இதெல்லாம் எப்படிறா அவன் ரூம் போட்டு யோசிச்சிருப்பானோ. இப்படி பண்ணுவான், அப்போ தான் பிளேயர்ஸுக்கு இப்படியே வெறுப்பாகி வெறுப்பில் சூசைட் பண்ணிக்குவாங்க. நான் அறிவில்லை பொக்கலே, எனக்கு வர்ற கோபத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த பாட்டில் எடுத்து அப்படியே அவ்வளோதான் பாரு, அவ்வளோதான். இவன் இடையில குதிக்கிறது வேற இல்லைடா. இந்த மாதிரி குதிக்காமல் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்கான் பொக்கலே, வேற சமந்தால. அவன் பேர் என்ன தெரியுமா? நல்ல பேர் தான், ஜார்ஜ். ஐயோ டைம் ஆயிடுச்சு. வேற சமந்தா பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு லூசு பையன் இருப்பான். அவன் சொன்னாலே கேட்க மாட்டான், ஓட சொன்னால் உருளுவான், சில டைம் பறக்க சொன்னால், சில டைம் குதிக்க சொன்னால் குதிக்கவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் போக்கலே. அதெல்லாம் அவனுக்கு ஒரு ஆனந்தம். யார் என்ன பண்ணுறது, நம்மளை சோதிச்சு பார்க்கணுன்னே வந்திருக்கான்.
நான் தொட்டுட்டேன் பாஸ், தொட்டுட்டேன். இருந்தாலும் நீங்கள் தொட்டதை பத்தாது. கேட்டுக்குள்ளே போனோன்னா அவன் சைஸு சின்னதாக இருக்கும்டா லூசு பையில. அவ்வளோ பெரிய சைஸு கூட ஒரு நிமிஷம் இருங்க. அந்த பட்டன் தொடாமல் போனேன் என்னவோ. ஆமாம், பட்டன் தொடாமல் போனால் ஹைட் ஏற்றது. அப்பா போயிட்டேன். அப்பா ஏய் அம்மா, நே இது புதுசாக இருக்குண்ணே. ஓஹோ, சரி 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 சரி, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். இங்கிருந்து வருது, இங்கிருந்து வருது, இங்கிருந்து வந்துச்சுன்னா there you are. இல்லை எனக்கு புரியல. ஏன்னா நான் எப்படி நான் போகிறது? அடடே இல்லா. ஐயோ அம்மா, சோதிக்காதடா. ஐயோ, டெக்ஸ்டர் இஷ்யூஸ் வேறையா? சூப்பர். அதாவது முற்றிலும் இங்கே வரைக்கும் தான் அவன் குதிப்பான், அதுக்கப்புறம் குதிக்க மாட்டான். ஐயோ அடங்கு ஒய்யாலடே. எப்பா டேய், நான் இதையே முடிக்கலடா. இன்னும் 17 நிமிஷமாக ஒரே இது முடிச்சுட்டு இருக்கேண்ணா. சூப்பர்ரா. இன்னைக்கு இல்லைப்பா எண்டு. இதுக்கு இல்லையா சார் எண்டு? கிடையாதுற. Emotional damage. வாடாடி, வாடா 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 லூசு பையலே, வாடா லூசு பையலே. பரவாயில்ல, வாங்க வாங்க வாங்கடா வாங்கடா. அம்மா, கமெண்ட்ஸில் என்னை கழுவி கழுவி ஊற்ற போகிறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் போனதுலேயே சொன்னேன். பார்த்தவங்க இந்த லெவலில் நான் இந்த எபிசோடில் முடிக்கலைன்னா அவன் அங்கேருந்து குதிக்காம தான் வரானா? ஓகே ஓகே. இந்த எபிசோடில் நான் முடிக்கலைன்னா என்ன நீ கழுவி கழுவி ஊற்றிக்கலாம். சொன்ன மாதிரியே இப்போ கழுவி ஊற்ற போகிறீங்க. சரிதானாடா? அடா லூசு போய் அவன் திரும்பி போயிடுறான்டா. சரிடா, ரைட்ரா. இருந்தா மண்ணுக்கு, இல்லைனா சாமிக்கு. வாடா வாங்கடா வாங்கடா வாங்கடா. என் பேரு ஜில்லாடா. ஏய் என்னடா டே மக்களே, வேணாம் வேணாம் வாங்கி வேணாம், நான் அழுதுருவேன். பாத்தியா 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 டே திருட்டு நாயே, பண்ணி பிரதேசி. என்னடா உனக்கு வேணும்? என்னடா உனக்கு வேணும்? குதிச்சுட்டே வர்றியா நீ? எப்படி? ஐயோ இவனுங்க வேற லூசு போயிருக்காச்சே. இங்கே நிற்போம், இங்கே நிற்போம். திரும்பி போயிடுறான் பார்த்தீங்களா? ஜெயிச்சுட்டோம் பொக்கலே, ஜெயிச்சுட்டோம் மாறா நம்ம. அப்போ குதிக்க கூடாதா? சந்தோஷம் சந்தோஷம். அம்மா
சந்தோஷம் சந்தோஷம். அம்மா அம்மா இப்போ இந்த வழி போகக்கூடாதா? அண்ணே எனக்கு தெரியாதுண்ணே, எனக்கு எப்படின்னா தெரியும் அண்ணே, சோதிக்காதண்ணே என்ன. அட லூசு பயல. டேய் மைண்ட் ப்ளோயிங். ஓ பாத்தியா பாத்தியா பாத்தியா, இதுதான் அவங்கள்ட்ட பிடிக்காதது. பொக்கலை எல்லாம் சூப்பராக போயிட்டு அப்படியே வாயை பொழக்க வச்சுட்டு கடைசியில் கூட்டு பார்த்தியா அடிங்கிற மாதிரி இப்படித்தான் நீ சாகணும், புரியுதோன்னு. லக்குடே. ஓ மை காட். அதாவது இப்படியே போனீனா அப்படியே இங்கே வரலாம், சரியா? அதாவது அவங்க பிளான் அப்படியே மேலே போய் அப்படியே இடிச்சுட்டு செத்து போயிருப்பா. அடிப்பேன் நான் சொல்லி. ஆமா ஓ மை காட். விநாயக அதான பார்த்தேன். அது எப்படி ப்ரோ இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு? ஈஸி. இவன் சைஸ் பெருசாக இருக்கான்டா. டே நான் சாகலடா, ஏதோ பண்ணேன் ஆனால் ஜெயிச்சிட்டேன், அது மட்டும் தெரியுது. இவ்வளோ ஈஸியாக தரமாட்டானே தெரியும்டா. டே பொக்கலே அங்கேருந்து நான் எப்படிடா போகிறது? ஐயோ சூடாக இருப்பாரு இருக்கே. ஆமாம் இப்போ என்ன பண்ணுறது? இங்கே ஏதாச்சும் போனால் ஏதாச்சும் வழி பிறக்குதா பார்ப்போம். வழியில்லை போனாலும். ஐயோ ப்ரோ, உங்கள் கூட்டில் ஒருத்தனை தனியாக கழட்டி விட்டு போனீங்க ப்ரோ, நியாயமா? நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு செய்யும் இழுக்கு இது. அதான் எங்களுக்கு தெரியும், நீ பா அப்படின்டா. போப்பா. ஓ அவன் நண்பன்டா. நண்பனை போல யாரும் இல்லை இந்த பூமியில். என்னடி இது? டேய் போக்கல இது டைனோசர் பல்லா வாய்த்து. ஆட்டடே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் அண்ணன் இடையில சில்வண்டு சிக்கும், சிங்கம் சிக்காதுலே. ப்ரோ இஸ் இட் ரியல்? 7 டைம் குதிக்கணுமா? சந்தோஷம். இப்போ நம்ம லாஸ்ட் இதில் தான் குளித்தோம். வெயிட் அ மினிட் கைஸ். இப்போ பாருங்கடா என் திறமையே. ஐயோ 7 டைம் குதிச்சா போதுண்டா, 70 டைம் எதுக்குடா குதிக்கிறேன்? இப்போ நம்ம சென்டர் ஆஃப் த சென்டரில் சென்டர் ஆன் சைடு இருக்குது, இதுவும் கிடையாது.
அப்போ நம்ம இந்த லாஸ்ட்டு பார்த்தாச்சா, சென்டர் பார்த்தாச்சு. அப்போ இந்த லாஸ்ட்டு பார்த்தா பார்க்கறதுக்கு விடணும். அதாவது இப்படியே சொய்யனை போய் இங்கே சொய்யனை வந்து சொய்யனை போய் சொய்யனை. கரெக்டா நம்ம ஜெயிச்சிட்டோம். சென்ற போலாம், கரெக்டா இருக்கும். இல்லை எனக்கு புரியல. எந்த லாஸ்ட் போவேன்? திஸ் கேம் இஸ் என்ன சொல்கிறதுனே தெரில போக்கலே. என்னோட பேஷன்ஸை ரொம்ப சோதிக்குது. போயிச்சா. ஓ, இப்போ நம்ம இந்த பலூன் கேம் விளாட்றோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு பலூன் கேம் இருக்கும். அந்த அது ப்ளே ஸ்டோரில் ஆஃப்லைனில் இருக்கும்போது தள்ளி விட்டு போகலாம். அந்த ஓ மை காட், ஃபுல்லாக வருவான்னு நினச்சேன்டா. இந்த லெவல் பேர் என்னப்பா? லெவல் பேர் பார்க்க முடியாதுல்ல. ஐயோ, இந்த லெவலை நான் மறக்காம மாட்டேன். இந்த லெவலை கூட நான் மன்னிச்சிடுவேன். இதுக்கு முன்னாடி ஒரு லெவலு வந்துச்சு பாரு. டேய் அட பாயிடே, டேய் சும்மா வந்தேன் அந்த சைடு. ஆஹா, டைவார். சரி, எப்படியும் நம்ம இன்னொரு எபிசோட் போகணும்னு ஆயாச்சு. ஆனதாச்சு, போனது போச்சு. இப்போ பபுள் கேமு ஞாபகம் இருக்கா? கண்ணம் நோக்கி அந்த ஃபோனில் விளையாடுவோமே. அந்த ஃபோனில் இல்லை. ஃபஸ்ட்டு அவன் கீழே வருவான். கீழே அப்புறமா இதுவும் கீழே போயிட்டு லூசு பயிலா. கரெக்டு. இப்போ அவன் எங்கே வருவான்? மேலே. ஓ மை காட், பொக்கலே. நோட்டீஸ், யூ டிட் நோட்டீஸ். ஐயோ, யாராச்சும் நோட்டீஸ் பண்ணீங்களா? அந்த மேலே ஒரு முள் வந்துச்சு, கவனிச்சிங்களா? ஐயோ, கீழே போ. சென்டர்ஸ் இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? ரைட்ரா. அதாவது இங்கே வை. கரெக்டாக இங்கே மேலே வருவான். பார்த்தீங்களா? ஓ மை, புரிஞ்சு. ராஜர் தட்டு. அதாவது இப்போ இங்கே சென்டரில் வருவான். சென்டர் ஆஃப் த நேஷன். அதுக்கப்புறம் அப்படியே மேலே போவான். ஃபுல் மேலே போ. நீ இங்கே இது வருமா? இங்கே போயிட்டு இங்கே இப்படி வருவான். சரிதானா? அவன் ஃபுல்லாக மேலே போவான் தானே? இல்லை, கீழே. ஐயோ, மேலே கீழே. நீங்கள் வா. எப்படி சென்டர். அண்ணா எட்டலை. வெத்தலை. ஐயோ, ரீஸ்டார்ட். கேன் ஐ ரீஸ்டார்ட்? இது என்ன பிரமாதம்? ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. கீழே வாடா அப்பா. தாமியா சாமியே. சென்டர் ஆஃப் த நேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஃபுல்லாக மேலே போ. அதுக்கப்புறம் நீ ஒரு சென்டர்டா லூசு பயலே. தெரியுதா? சென்டர்னா என்ன தெரியுமா? சென்டர்னா 0 இருக்குமே அது. இது அப்படியே இங்கே மேலே போ. இதுதான் சென்டரு.
ஆமாம்மா, சென்டர். அடடா அடடா அடடா. சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. டாப் கோயிங் டு டாப்பு. அதாவது இங்கே தான் அந்த முள்ள யார் அங்கே கொண்டு வச்சது, அது வெட்டி எடுத்துங்கடா. வெறி ஆகுது மாமா எனக்கு ப்ரோ, டென்ஷன் ஆகுது ப்ரோ எனக்கு. 30 நிமிஷமா வெறும் 10 ஸ்டேஜ் தான் ஆடிட்டுருக்கேன். வெறும் 10 ஸ்டேஜ் 30 நிமிஷம். என்னது இது? இல்லை தெரியாமல் கேட்குறேன் நான், என்னது இது? நான் கூட கால்குலேட்லாம் பண்ணி 32 நிமிஷத்தில் கேம் முடிச்சிடலாம், ஜாலியாக இருந்துக்கலான்னு பார்த்தேன். டெவலப்பரு அப்படி எப்படி குமார், என் கேமை நீ அரை மணி நேரத்தில் முடிக்கலாமா? டெவலப்பர் பி லைக் இல்லை என்ன. இந்த ஒரு லெவலை முடித்தா நான் போயிடுவேன்டா. தம்பி கொஞ்சம் கருணை காட்டுறா இந்த டைமு. கருணும் இல்லை கணக்காகவும் இல்லைங்கிறான் அவன். நான் லூசு பாயல. டாப். இப்போ முள் வருமா? இங்கே இல்லை, சென்டர். ஐயோ, கீழே ப்ரோ, இட்ஸ் நாட் ஃபேர். வாடா. I can do it. முயற்சி கைவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போகிறோம், ஜெயிக்கிறதுக்கு போகிறோம். இங்கிடில்லை கொஞ்சம் மேலே நில்லுங்க ப்ரோ, படுத்தாதீங்க ப்ரோ. ஐயோ, கண்ட்ரோலை மாற்றி அமுத்திட்டனே. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஒரே லெவலை அரை மணி நேரம் விளையாண்ட நான். ஐயோ, இங்கே தான் வருவேன். அதாவது இங்கே நீ சென்டர் ஆஃப் த நேஷன்ஸ்லேயே இருக்கு. இல்லை இங்கே கீழே. தம்பி பிக்கப் பண்ணிடுறா. இங்கே வரான் கரெக்டாக தான். இங்கே ரைட். நான் ஒரு பேனா எடுத்து ஒரு நிமிஷம் இருங்க போக்கலே. ஐ ஹாவ் an ஐடியா. பேனா எடு, பேனா. கடைசி பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கேன் நான். எப்படியெல்லாம் விளையாடுறேன் பார்த்தீங்களா போக்கலே? ஃபோனில் மார்க் பண்ணியிருக்கேன். மண்டையை நானே இப்போ எங்கேயாச்சும் முட்டிக்கிறேன். புஷ்பாண்ணா ஃப்ளவர் இல்லைடா, ஃபயர். இப்போ எதுக்கு நான் இந்த டைலாக் சொல்கிறேன்? சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறான்டாடி. இல்லை அப்படியே வா. அதை இங்கே நில்லு. பொக்கலை என் கண்ணில் தண்ணி வருது. நான் அழுப்புறேன். ஏண்டா மனசாட்சி ஏதாச்சும் ஒன்று இருக்காடா உனக்கு? டேய், அரை மணி நேரமாக அழி வச்சுட்டு இருக்கடா. லாஸ்ட் 3 சான்ஸ் போக்கலே. அவ்வளோதான். இவங்க எனக்கும் பொறுமையும் ஒன்று இருக்குது. அதெல்லாம் தோண்டையாச்சு நீண்டையாச்சு. லாஸ்ட் 3 சான்ஸ் முடியலைன்னா பேக் அடிச்சிடும் போக்கலே. பார்த்துக்கலாம். நானும் எவ்வளோதான் பார்க்குறது, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு. டேய்
நான் ஜோக் காட்டுறியா? இங்கே வருவான் இங்கே ஆ இங்கே நில்றா, வேணா வாடா. அவ்வளோதான் எங்கிட்டயே. ஐயோ வேணாம்ப்பா நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வர்றேன். அப்போ இந்த எபிசோட இதோட நிறுத்திக்கிறேன். கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. போக்கலே அசிங்கமாக இருக்கும் இந்த எபிசோட. குட் பை காய்ஸ்.